கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்திய 24வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பாருங்க, இந்த கடைசி காலங்களை நம்ம பார்க்கிறோம். பலவிதமான அக்கிரமங்கள் இந்த கடைசி காலங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்குது, அதிகமாகி கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகமெங்கும் அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஈவன் குடும்பங்களில் அக்கிரமங்கள் பெருகிறது. ஆண்டவரை அறியாத ஒவ்வொரு தேசங்கள்ல பார்க்கிறோம். அநேக தேசங்கள் இன்னைக்கு அக்கிரமங்கள்னால ஜனங்கள் தேசங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறத இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏன் அக்கிரமம் இவ்வளோ அதிகமாய் போய்கொண்டிருக்கிறது, ஏன் அக்கிரமம் பெருகுகிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் கர்த்தருடைய தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்த வேதம் கர்த்தருடைய ஆவியினால் எழுதப்பட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு, கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாக போகிற காலம்தான். அக்கிரமம் எங்க பார்த்தாலும் அக்கிரமம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பார்த்து இந்த அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறது ஏன் என்று சொல்லி நீங்க ஒருவேளை சோர்ந்து போகலாம். என் வாழ்க்கையில் அக்கிரமம் இன்னைக்கு மிகுதியா இருக்கிறது, இந்த அக்கிரமத்தை யார் மாற்ற முடியும்? ஆனால் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டு கல்வாரி சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தி உங்களுக்காய் எனக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசுவை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது, அவருடைய பிள்ளையாய் மாறும்போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல அக்கிரமங்களை மாற்றி அவருடைய பிள்ளையாய் மாற்றி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்போ அந்த அக்கிரமங்களை பார்த்து நீங்க சோர்ந்து போனீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவரே என் அக்கிரமத்தை எல்லாம் மாற்றுங்க, என் குடும்பத்தில் இருக்கிற அக்கிரமத்தை மாற்றுங்க. இன்னைக்கு சபைகள்ல அநேக அக்கிரமங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாற்ற ஒரே ஒருவர் போதும், அவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காய் எனக்காய் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறார். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆமென், ஆமென்.